வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா டான்சில். டான்சில்ன்றது குழந்தைகளுடைய தொண்டை பகுதியில ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு லிம்ஃபாய்ட் ஸ்ட்ரக்சர் தான். அது நம்ம உடம்புல என்ன பங்கு வகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இம்யூன் சிஸ்டம் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை கண்ட்ரோல் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா உதவுற ஒரு உறுப்புன்னு சொல்லலாம். இதுல மெயினா என்னன்னா, சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த கிருமி நம்ம உடம்புல ஊடுருவி போகாம தடுக்கிறதுக்கு தான் இந்த டான்சில்ஸ் இருக்கு. சில நேரங்களில் நம்ம ரிப்பீட்டடா இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறவங்க குழந்தைகள் அப்படின்னா அவங்களுக்கு அந்த டான்சிலையும் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இந்த பிக்சர்ல பாருங்க, நார்மலா டான்சில்ன்றது அது ஒரு கிரேடிங்ல இருக்கு. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 சொல்லுவாங்க. நார்மலா என்னன்னா அந்த டான்சிலர் ஃபோர்ஸாக்குள்ளார தான் அந்த டான்சில் இருக்கணும். இப்ப இன்ஃபெக்ஷன் ஆகுது, நிறைய கிருமி தொற்று வந்துட்டே இருக்குன்னா அதுக்கு ஏத்த மாதிரி என்னன்னா அந்த கிரேடிங் இன்க்ரீஸ் ஆகும். கிரேட் 1, கிரேட் 2 இருந்தா ஓகே. இது கிரேட் 3 போறாங்க, இல்ல கிரேட் 4 போறாங்கன்னா குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நார்மலா என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் காமன் குழந்தைகளுக்கு 70%. சில நேரங்களில் ஸ்ட்ரெப்டோகோக்கல் போன்ற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் குழந்தைகளுக்கு டான்சிலர் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். முதல்ல எடுத்தோம்னா என்னன்னா அவங்களுக்கு தொண்டை கரகரப்பு, அதாவது சோர் த்ரோட்னு சொல்லுவாங்க. அதுதான் காமனா இருக்கக்கூடிய தொந்தரவு. அதனால என்னன்னா குழந்தைகளை எச்சக்குட்டியை முழுங்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுத்தா முழுங்க முடியாது, தொண்டை வடிக்குதுன்னு சொல்லுவாங்க பெரிய குழந்தைங்க. சின்ன குழந்தைங்கன்னா நைன் அழுதுட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்னன்னா அவங்களுக்கு காய்ச்சல் வரலாம், வாந்தி, இதெல்லாமே காமனா வரக்கூடிய தொந்தரவுகள். அது மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டான்சில் கிரேடிங் பொறுத்து என்னன்னா பெருசா இருக்கலாம். சில நேரங்களில் சில குழந்தைகளுக்கு என்னன்னா அது மேல வெள்ளை படிமானம் மாதிரி இருக்கலாம், செவப்பா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நெறி கட்டி வரலாம். இதெல்லாம் தான் காமனா இருக்கக்கூடிய அறிகுறிகள். சரிங்க டாக்டர், இது வந்துருச்சு, நம்ம இதை எப்படி ட்ரீட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் மைல்டு இன்ஃபெக்ஷனா தான் இருக்கு, இல்ல இது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வருதுன்னா அவங்களுக்கு ஓரல் ஆன்டிபயோட்டிக் தேவைப்படுதுன்றது உங்க டாக்டர் தான் டிசைட் பண்ணுவாரு. அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கட்டாயம் 5 ல இருந்து 7 நாட்கள் கட்டாயம் போடணும். நீங்க 2 நாள் போட்டு காய்ச்சல் விட்டோம்னா விடக்கூடாது, ஏன்னா திரும்பவும் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப சில நேரங்கள்ல எப்ப ஆபரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அதே குழந்தைக்கு ரிப்பீட்டடா இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்கு, அந்த டான்சில் பிரச்சனைனால மற்ற பிரச்சனைகளுக்கு சைனஸ் சார்ந்த தொந்தரவுகள் வருது, குழந்தை வளர்ச்சி பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த டான்சில் லெக்டமின்ற ஆபரேஷன் பண்றதுக்கான தேவைகள் வரக்கூடும். ஆனா அது மோஸ்டா டாக்டர்ஸ் 6 இயர்ஸ் தாண்டி தான் பிளான் பண்ணுவாங்க. இப்ப நம்ம சரியா இந்த டான்சிலைட்டிஸ் ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணல, இல்ல நம்ம ஒரு நாள் மாத்திரை போட்டோம் அப்படியே விட்டுட்டோம் ஆன்டிபயோட்டிக்னா அதனால என்ன விளைவுகள் வரக்கூடலாம் பாத்தீங்கன்னா, இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ற இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தான் பாத்தீங்கன்னா உங்க குழந்தையோட வரக்கூடிய ருமேட்டிக் ஃபீவர்ன்றது என்னன்னா, நம்ம பெரியவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ருமேட்டிக் ஃபீவர், ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் வரலாம் பிற்காலத்துல. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு குளோமெருலோநெஃப்ரைட்டிஸ் போன்ற கிட்னி சார்ந்த தொந்தரவுகளும் வரலாம். நம்ம அது மட்டும் இல்லாம டான்சிலர் ஆப்சஸ், அதை சீழ் கட்டி மாதிரி கட்டிக்கிட்டு குழந்தைக்கு உயிருக்கே ஆபத்து வரலாம். ஸோ அதனால டாக்டர் ஒரு ஆன்டிபயோட்டிக் பிரஸ் பண்ணா கம்ப்ளீட்டா கோர்ஸ் முடிங்க. மீண்டும் உபயோகமான டிப்ல சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திக். நன்றி, வணக்கம்.